சேனல்ல ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்க போறோம். எக் ஃப்ரைட் ரைஸ் மம்மி பண்றாங்க. வாங்க நம்ம எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ரைஸை ரெடி பண்ணுவோம். நான் இன்னைக்கு 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை தண்ணியில் அரை மணிக்கு ஊற வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. இந்த தண்ணியில் நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா ரைஸ் ஒட்டாத இருக்கிறதுக்காக ஊற வச்சிருக்க ரைஸை நம்ம இப்போ ஆட் பண்ணி கொடுப்போம். ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்க போகிறோம். ரைஸ் வந்து ஒரு 80 to 90% வெந்தால் போதும். நல்லா குழஞ்சிடக்கூடாது. நல்லா கவனமாக எடுக்கணும், இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது. ரைஸ் 80 to 90% வெந்தாச்சு. இப்போ நம்ம இதை வடிக்க போகிறோம். முதல்ல நம்ம இப்போ எக்கை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம எண்ணெயை ஊற்றுவோம். இன்னைக்கு எக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறதுனால 8 எக் எடுத்துருக்கேன் நான். நம்ம இப்போ உடச்சி ஊற்ற போகிறோம். கால் டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எக்கை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணி வெஜிடபிள் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடாயாச்சு. இதுக்கு கூட நல்ல பொடியாக நறுக்குன ஜிஞ்சரும் கார்லிக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நறுக்கிக்கோங்க. இல்லைன்னா பிள்ளைங்க வாயில் சவப்பட்டுச்சுன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நல்ல பொடியாக நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதில் கேரட்டை நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். கேப்சிகத்தை ஆட் பண்ணி கொடுப்போம். இதில் பீன்ஸை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணி கொடுப்போம். இதுக்கு கூட நம்ம க்ரீன் பீஸ் ஆட் பண்ணி கொடுப்போம். சால்ட்டு தேவைக்கு ஆட் பண்ணி போங்க. ஆல்ரெடி நம்ம அந்த ரைஸில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். வெஜிடபிள் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, சோயா சாஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வேக வச்சிருக்க ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணி கொடுப்போம். எக்கை மேலே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்க நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை ஆட் பண்ணி கொடுப்போம். ஃப்ரைட் ரைஸை கூட எக் மஞ்சூரியனோ அல்லது சிக்கன் மஞ்சூரியனோ சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். யம்மி மவுத் வாட்டரிங் சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் மம்மி ரெடி பண்ணி தந்துட்டாங்க. நம்ம இனி டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க.
அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அதுக்கிட்டே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.